தளபதிக்காக தியேட்டர் போறதெல்லாம் இந்த பொங்கலோட முடிஞ்சு. மூவி அப்டேட் பார்த்துட்டு இருந்த நம்ம இப்ப பாலிமர்ல அரசியல் அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே விஜயனா தான், அவர் மட்டும் இல்லாம இங்க நம்மளும் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி நிக்கிறோம். விஜயனா சினிமால இருந்தது போதும்னு அவர் டிவிக்கு ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த கட்சி எதிர்கொண்ட மிகப்பெரிய சம்பவம்னா அது கரூர் தான். கரூர் இஷ்யூ பத்தி இங்க பல மீடியாக்கள் பேசிட்டாங்க. அதுல நான் சொல்றதுக்கு ஒன்னும் புதுசா இல்ல. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்குமே டிவிகே கட்சியை எங்க திரும்பினாலும் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா கரூர் இஷ்யூ அப்போ யார் மேல முழு தப்பு இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியல. நம்ம சேனலே விஜயனாக்கு நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல ஏதாச்சும் சில இடங்கள்ல விஜயனாக்கு எதிராக நான் பேசியிருந்தேன்னா வேற கட்சியில இருந்து ஏதோ காசு வாங்கிட்டு பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சினிமால இருக்கும்போது அரசியல் தேவையே படாது. விஜய் சார் சிஎம் பாக்குறதும் சிஎம் சார் விஜய் படங்களை தான் நான் பாப்பேன்னு சொல்றதும் கேஷுவலா நடக்கும். நீங்க சினிமா பாப்பீங்களா சார்? அப்படி பார்த்தா எந்த சினிமா சார் பாப்பீங்க? யார சார் பிடிக்கும்? இளைஞர்களை கவரக்கூடிய வகையில நடிக்கிறதுல விஜய் பிடிக்கும் எனக்கு. டேக் ஓகே, கேமரா ஆஃப். இதுவே அரசியல்னு வந்துட்டா நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். விடவே மாட்டேன். டிவிக்கோட முதல் மாநாட்டுல விஜய் சார் எந்த கட்சி பேரையும் சொல்லியிருக்க மாட்டாரு. இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. ஆனா மதுரையில நடந்த இரண்டாவது மாநாட்டுல நேரடியாவே தாக்கியிருப்பாங்க. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஆளுங்கட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுவாங்க. அதுல விஜய் சாரும் மாநாட்டுல இருந்து சுற்றுப்பயணம் போன எல்லா ஊர்களையும் அவர் மாறாம சொல்ற ஒரே விஷயம், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு இன்னொன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான். டிவி கேக்கெல்லாம் முன்னாடி எடப்பாடியே தான் மக்களை சந்திக்கிற இந்த சுற்றுப்பயணத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அதை தொடர்ந்து தான் டிவிக்கேவை அவங்க ஃபர்ஸ்ட் கேம்பெயினை திருச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க செப்டம்பர் 13ஆம் தேதியில. அதே செப்டம்பர் 13 தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து உலகநாயகன் சூப்பர் ஸ்டார்லாம் கூப்பிட்டு இளையராஜாக்கு பாராட்டு விழா வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் திருச்சியில இருந்து வருவோம். அண்ணா பெரிய லவ் இல்ல டிவிக்கோட பிரச்சார லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி இளையராஜாவோட பாராட்டு விழாவும் எல்லா மீடியாலும் டெலிகாஸ்ட் ஆச்சு அதே தேதியில. அது ஏன் அப்படின்னு நமக்கு டவுட் வந்தா பரவாயில்ல, ஆனா பாராட்டு விழா நடத்தின இளையராஜாவுக்கே தோணுச்சுன்னா அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. A few minutes later, நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது. செப்டம்பர் 13ல இருந்து 7 நாள் கழிச்சு செப்டம்பர் 20 நாகப்பட்டினம் பிரச்சாரத்துல விஜய் அண்ணா திருச்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு, அது உண்மையான்னு பார்க்க யூடியூப்ல திருச்சி ஸ்பீச்சை பார்த்தா எந்த வீடியோலயும் ஆடியோ ஒழுங்கா கேட்டிருக்காரு. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். நாகப்பட்டினம்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ மக்களை சந்திக்க விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு அரசியல் காரணத்துக்காக வராங்க இல்லையா? ஆனா அரசியல்ல எதுவுமே இல்லாம 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011ல இதே நாகப்பட்டினத்துக்கு அரசியல் இல்லாத சினிமா நடிகனா இருக்கும்போது ஒரு தடவை வந்திருக்காரு. 2011ல அப்படி என்ன ஆச்சுன்னா, நாகப்பட்டினம் மீனவர்கள்லாம் இலங்கை பார்டர்ஸ்ல ரொம்ப மோசமான முறையில தாக்கப்பட்டும் கொல்லப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் இந்த விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அந்த சமயத்துல விஜய் அவர்களும் நாகப்பட்டினம் மக்களோட சேர்ந்து இலங்கை எதிர்த்து குரல் கொடுத்து பேசியிருந்தாங்க. நான் ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல, ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இலங்கையை பார்த்து பஞ்ச் டைலாக்லாம் பேசியிருப்பாரு விஜயண்ணா. உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். 2011ல மக்கள் பிரச்சனைக்காக பேச போன விஜய் இப்ப இவர் பிரச்சாரத்துக்கு பேச போனா இவருக்கு என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு ரொம்ப ஃபன்னா சொல்லியிருப்பாரு. அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும், அதுலயே அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது? கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதா? நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க, செம்ம காமெடியா இருக்குங்க. ஐயோ டிவிகே கட்சிக்குன்னு ஒரு கொள்கையே இல்லைன்னு அரசியல்வாதியில இருந்து சில மீடியாக்கள் வரைக்கும் அந்த டாக் இருந்துகிட்டே இருக்கு. என்னடா கொள்கை, உங்களுக்கு கொள்கையே இல்லடா, கொள்கை எல்லாம் தற்குறிகள் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காரு.
கொள்கையில்லா தலைவன்னு சில கட்சிகள் அடிக்கவும் செய்யறாங்க. எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுறோம். என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா அது என்ன சொன்னீங்க? அப்படி பார்த்தா விஜய் எந்த மேடையிலுமே கொள்கை ரீதியான அவர் திட்டத்தையும் நாட்டோட வளர்ச்சிக்காக எந்த ஒரு வாக்குறுதியும் சொல்லவே இல்லையான்னு பார்த்தா, அவர் போட்ட எல்லா ஸ்டேஜ்லயும் எல்லா மாநாட்டிலையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமநீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒலிக்கிற குரல். ஏன் அவர் சுற்றுப்பயணம் போன எல்லா ஊர்களையும் குடிநீர் சாலை வசதியிலிருந்து கிட்னி திருட்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு கட்சி தலைவரா கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காரு. எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே விஷயத்தை தான் மக்கள் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட சொல்றாங்க. அடிப்படை சாலை வசதி, குடிக்க நல்ல குடிநீர், ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல, நல்ல டாக்டர்ஸ் இல்ல, பெண்கள் பாதுகாப்பு. இதத்தான் அவங்க கேட்கிற இந்த அடிப்படை விஷயங்கள். இவ்வளவு சொன்னாலும் சில அரசியல் கட்சிகளுக்கு அது பத்தல. அதான் ஒரே அடியா கொள்கை இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அவங்க விஜய்ட்ட இருந்து வேற ஏதோ புதுசா எதிர்பார்க்கறாங்க. புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? இது நடந்தது காலையில நாமக்கல்ல, அப்புறம் நைட்டு ஸ்பீச் தான் கரூர். கரூர்ல நடந்த நிகழ்வு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப துயரமான சம்பவம். கூட்ட நெரிசல்ல தண்ணி கேட்டு நிறைய பேர் விஜயண்ணாவை கூப்பிட்டாங்க. அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொடுத்தாங்க. என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி போட்டு. ஆனா கண்ணுக்கு தெரியாதது நிறைய நடந்திருக்கு. 12 மணின்னு சொல்லிட்டு டிவிக்கு ரொம்ப லேட்டா வந்ததுதான் இந்த அசம்பாவத்துக்கு காரணம்னு டிஎம்கே சைட் சொல்றாங்க. டிஎம்கேயோட சதித்துல ஏதோ ஒன்று இருக்கும்னு டிவிகே சைட்ல இருந்து விஜய் சார் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க கேட்ட டைம் 3 to 10, அதுக்குள்ள டிவிக்கே வந்துட்டாங்க. ஆனா இன்ஃபர்மேஷன் 12ன்னு தப்பா ஸ்ப்ரெட் ஆகி 9 மணில இருந்தே ரசிகர்களும் தொண்டர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரூர்ல 41 பேர் இறந்த சம்பவம் எப்படி எதனால ஆச்சுன்னே தெரியாம ஹைகோர்ட்டுக்கு போன கேஸ் டிவிகேக்கு சாதகமா அங்க எதுவுமே நடக்கல. கரூர்ல இருந்து கிளம்ப சொன்னதே போலீஸ் தான். அதனால அந்த கேஸை போலீஸ்ட்ட கொடுக்காம சிபிஐட்ட கொடுங்கன்னு டிவிகே கேட்டிருக்காங்க. ஆனா ஹைகோர்ட் சிபிஐ எல்லாம் கிடையாது, நாங்க ஒரு போலீஸ் டீம் வச்சு கரூர்ல அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ஒரு எஸ்ஐடி போடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இவங்களை வச்சு கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஹைகோர்ட். டிவிகேயோட அடுத்தமும் இந்த கேஸை டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க. இந்தியாவிலே சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹை கோர்ட்டுக்கும் மேல. அங்க போனா டிவிகேக்கு சாதகமா நிறைய விஷயம் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து தர்ற மாதிரியே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அரசியல் ரீதியா நடக்கிற கேம்பெயினுக்கு எதுக்கு கிரிமினல் கேஸ் போடணும்? கரூர்ல நடந்த சம்பவம் அங்க அப்படி எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு? எப்படி ஒரே நைட்ல 4 மணி நேரத்துல எல்லா போஸ்ட்மார்ட்டமும் பண்ணி முடிச்சீங்க? ஒரே கேஸ் எப்படி 2 வேற இடத்துல மதுரையிலையும் சென்னையிலையும் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த கேஸுக்கு எதுக்கு எஸ்ஐடி கொடுத்தீங்கன்னு தர்ற மாதிரியே நிறைய கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தாங்க. டிவிகே சைட்ல கரூர்ல இருந்து எங்களை போக சொன்னதே போலீஸ் தான், அப்புறம் அந்த கேஸை எஸ்ஐடி அவங்ககிட்டே கொடுத்தா எப்படி? சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எங்க டிபார்ட்மெண்ட் எடுக்கும். என்னடா டிவிக்கு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ற மாதிரி எஸ்ஐடி இல்லனா சிபிஐ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எந்த டீமும் வேண்டான்னு சொல்லி 2 ஐபிஎஸ் இருக்கிற எஸ்ஐடி போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். வழக்கு ஒண்ணு தீர்ப்பு 2. அப்படி 2 தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. இந்த சமயத்துல டிவிக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது ஏடிஎம்கே. கரூரில் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும்? இது அவமதிப்பு. தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடம் நாங்கள் கேட்ட பொழுது இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து, தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் இதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம், அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கொடுக்கறதுக்கு அவருக்கு இதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா இதே கேள்வியை சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம், மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமாக
இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே.